ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பவி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நம்ம கருப்பனோட செகண்ட் டே ஈவினிங் ரொட்டீன் பாருங்கள். பால் குடிக்கிறான் காய்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம பால் கறக்கிறதுல, ஏன்னா பால் வந்து கம்மியாக தான் வருது, அதனால் அவனுக்கே விட்டுறது எல்லாமே. ஏன்னா சீம்பால் கறந்தாலும் யாரும் வாங்கவும் மாட்டாங்க இந்த சைடு. கொடுக்கலாம், ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கறந்ததே இன்னும் இருக்குது அப்படியே, அதனால் சரின்னு சொல்லிட்டு கண்ணு குட்டிக்கே விட்டுறலான்னு அதுவே குடிச்சிட்ருக்கு பாருங்கள். பாருங்க, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஸ்டெடியாக குடிக்கிறாரு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் ஒரு காம் அந்த பக்கம் இருக்குது, தெரியல இன்னும். நாங்கள் கண்ணுக்குட்டிக்கு விடாமல் நாங்கள் என்றைக்கும் பால் கறக்கிறதுல கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கள் கண்ணுக்குட்டியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு பாலே விட்றதே கிடையாது, பால் அப்படியே கறந்தால் அப்படியே ஊற்றிடுறாங்க. நாங்களாம் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டிக்கு போக தான் நாங்கள் பால் கறப்போம். நம்ம எந்த அளவுக்கு பால் விட்றோமோ, அது பொட்டக்கண்ணாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அது நல்லா சீக்கிரம் பெருசாகும். நம்ம பால் ஒரு 6 மாதம் நம்ம பால் விட்டோம் அப்படின்னா ஒரு காம்பு விட்டால் போதும். வாய்ஸ் கசகசன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம பார்த்திங்கன்னா கண்ணு போட்டனால மாடை வெளியே கட்டுறதில்ல, அதனால் உள்ளே இருக்கனால அது அப்படி கசகசன்னு இருக்குது. இன்னும் ஒரு 4 நாளைக்கு உள்ளே தான் இருக்கணும், ஏன்னா பச்சை போடக்கூடாது, காஞ்ச புல் தான் போடுறோம், அதனால அப்படி இருக்குது. வெளியே கட்டினோம்னா இப்படி கசகசன்னு ஆகாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இப்படி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீட்டாக தான் இருக்கும் எப்பயுமே எங்களுக்கு. பாருங்கள் எப்படி வந்து குடிக்கிறாரு பாருங்கள். அந்த பக்கம் குடித்தா கஷ்டமாக இருக்குது. வாய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூஸ் 1000 வியூஸ்லாம் போகுது. ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக